ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை சினிமா கதைகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் இந்த வீக்கில் நடந்த சில விஷயங்கள் சினிமா ரிலேட்டடாக பேச போகிறோம். அண்ட் அதை விட முக்கியமாக இன்றைக்கி திருவிழா நடக்க போகுது. எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட திருவிழா, நம்ம அண்ணனுடைய தளபதி திருவிழான்றது நடக்க போகுது மலேசியாவில். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடான ஒரு சூப்பரான ஒரு டே இன்றைக்கி. ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அண்ட் அதை விட முக்கியமாக ஒன் லாஸ்ட் குட்டி ஸ்டோரி சொல்லலாம். ஸோ இந்த ஆடியோ லான்ச் பற்றி பேசணுன்னா, இந்த ஆடியோ லான்ச் எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே இருந்துச்சு. கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்துக்குமே ஆடியோ லான்ச் நடக்கலை. லியோ அந்த படத்துக்குமே ஆடியோ லான்ச் நடக்கலை, சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த வாட்டி நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போது ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக விஜய் மாறிட்டார். ஸோ அப்படி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்க்கிறதே அந்த கவர்மெண்ட்டு தான். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெருசாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடத்துவாங்களா அப்படி இல்லையானே தெரியல. எப்படியோ ஃபைனலி தளபதி விஜய் நடிப்பில் கடைசி படமாக அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி மலேசியாவில் நடக்க போகுது. ஸோ ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அண்ட் ஒன் லாஸ்ட் குட்டி ஸ்டோரி. ஸோ எனக்கு பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குதான். பட்டு தமிழ்நாட்டில் வச்சுருந்தா பார்த்துருப்பேனான்னு கேட்டால் அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணியிருப்பேன். ஸோ மலேசியாவில் வச்சதுனால ட்ரை கூட பண்ணல. ஏன்னா நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான முயற்சி பண்ணி ஒன்றும் இது ஆக போதில்லை. ஸோ எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் ஹீரோவாக இருந்து தமிழ் ஹீரோவுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு முடியல. ஸோ இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லை? இப்போ எங்கிருந்தோ வந்த சில ஹீரோஸ் தமிழ்நாட்டில் ஹீரோஸாக இருக்காங்க, சில படங்கள் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த ஆடியோ லான்ச்சு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தைரியமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குது. பட் தமிழ் ஹீரோவான விஜயோடைய படத்தோடைய ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு கொஷின் மார்க் உள்ளது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நான் இங்கே பேசுனேன். ஸோ எனிவேஸ், நமக்கு எங்கே நடந்தால் என்ன, நம்ம அண்ணனை பார்த்தா போதும், நம்ம அண்ணனுடைய அந்த குட்டி ஸ்டோரி கேட்டால் மட்டும் போதும். ஸோ இன்றைக்கி இந்த ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஸோ லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நியூ இயர் ஸ்பெஷலாக அன்றைக்கி இந்த படத்தோடைய ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கே நிறையா வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும். தளபதி என்ன பேசினார், அங்கே என்னென்னலாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே ஆன்லைனில் லீக் ஆகிடும், போட்டுருவாங்க. ஸோ நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஜனநாயகன் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. பட்டு அதெல்லாமே இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வரும். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதனால் ஒன் லாஸ்ட் டைம் நம்மளும் ஒரு வீடியோ போட்டு வைப் பண்ணலாம். அது வைப்புன்னு சொல்ல முடியாது, வைப் ப்ளஸ் வருத்தம் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும்போது அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எப்போ நான் ஜனநாயகன் படத்தோடைய ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் முக்கியமாக திருப்பதியில் அதே ஜனவரி 9 தான் பிரபாஸுடைய ராஜா சாப் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் தியேட்டர்ஸ் ஷோஸ் தளபதி விஜய் படத்துக்கு நடக்காமல் போகாது.
பட் ஆனால் எந்த டைமில்ன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி 9 மணிக்கு ஃபஸ்ட் ஷோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ கேரளாவில் வந்து 4 மணிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் நடக்காது. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னா முன்னாடியே நிறையா ஸ்டேட்ஸில் இந்த ஜனநாயகன் ஃபஸ்ட் ஷோ ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது வரைக்கும் ஆந்திராவில் அந்த புக்கிங்ஸ் ஆகட்டும், அந்த ரிலீஸ் டைமிங் அந்த பற்றி எதுவுமே பெருசாக வரல. இன்னும் டைம் இருக்குது இல்லையா, 14 days 13 days இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடைய அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஜனநாயகன் அந்த படத்தோடைய புக்கிங் அப்டேட்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை நான் ஃபஸ்ட் ஷோ எங்கள் ஊரில் வந்து சில தேட்டர்ஸ் இருக்கும். எங்கள் ஊர் சுற்றி புத்தூர், நெகிரி, திருத்தணி, இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் சூலூர்பேட்டை அப்படின்ற ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா சூலூர்பேட்டையெல்லாம் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பார்க்கல, எங்கே நடக்கும், எங்கே பார்க்க போகிறேன் அந்த படத்தைன்றது எனக்கே தெரில. ஸோ ஹோப் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்தாகணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. சத்தியமாக எனக்கே தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜனநாயகன் FDFS பற்றி. அண்ட் இன்றைக்கி நடக்க போகிற ஆடியோ லான்ச்சில் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. அண்ட் நிறையா தளபதி பாடல்களை ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்க போது. எனக்கு தெரிஞ்சு எல்லா சாங்ஸுமே இன்றைக்கே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் ஜனநாயகன் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. இது அஃபிஷியல் இல்லை, பட் அஃபிஷியல் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிள் இருக்குது. January 1 வந்து ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொமோஷன்ஸும் நடக்காது, இன்டர்வியூஸ் அந்த மாதிரி. மேபி வினோத், அனிருத் எனக்கு தெரிஞ்சு இவங்க வேணால் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம். பட் அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே இந்த படத்துக்கு நடக்காது நினைக்கிறேன். அண்டு புக்கிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி ஃபைனலாக 9th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து இது திருவிழா மாதிரி தான். ஸோ திருவிழான்னா ஒரு 8-10 நாள் நடக்கும் இல்லையா ஊருங்களில். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து சாமி ஊர்வலம் நடத்துவாங்க. ஸோ இன்றைக்கி தளபதி திருவிழா ஒரு கொண்டாட்டமாக ஆரம்பிக்க போகுது. ஸோ இதோட கடைசி நாள், அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற இந்த திருவிழா கடைசியாக எங்கே போய் முடியும்னா January 9 முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சாமியை பார்க்க போகிறோம். ஸோ அதோட டாட்டா பாய் பாய். ஸோ இது கடைசி படமாக இல்லாமல் இருந்திருந்துக்கலாம். பட்டு அவருடைய முடிவு. ஸோ அவருடைய முடிவில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றது பார்க்கும்போதே புரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், அவர் சினிமா நடிக்கலாம், நடிக்காமல் போகலாம், பட் அவருடைய விருப்பம். பட் அவர் நடித்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஸோ மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை வந்து எப்படி பண்ணுறது, ஒரு மக்களோடைய ஒரு பர்சனாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு இல்லையா. ஸோ அந்த ஆசை நடந்தால் போதும். ஏன்னா இன்னுமே நான் தான் இங்கே நம்பர் 1, நான் தான் இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற நிறைய பேர் மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன், நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய கெரியரின் உச்சம் எப்படி கெரியர் அவரோட கெரியர்லேயே இதுதான் பீக் டைம். அவர் ஊன்னு சொன்னால் போதும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இது வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு மொத்தமாக தூக்கி போட்டு இன்னொரு செப்பரேட் ரூட்டு அவர் ரூட்டில் அவர் போகிறாருன்னா எவ்வளோ தெளிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாரிட்டி. ஓகே, சம்பாதிச்சாச்சு, ஸோ சம்பாதிச்சு வச்சு வெட்டியாக இது பண்ணாமல் மக்களுக்காக செலவு பண்ணுவோம், மக்களுக்காக இறங்கி நிற்போம் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே பெரிய விஷயமே.
நான் இங்கே யாரையுமே குறை சொல்ல விரும்பலை, நான் யாரையுமே வந்து இதுவும் பண்ணல. ஸோ என்னுடைய ஒரு இது சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்பிக்கைன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போதுனோ தெரியும் தான் விஜய் அரசியலுக்கு வருவாருன்னுட்டு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான் எப்படி வருவாருன்ட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவார், ஒரே அடியாக சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக போயிடுவார் அப்படின்ட்டு யாருமே நினச்சி பார்க்கல. ஸோ ஓகே, மக்களுக்கு நல்லா இருந்தால் சரி, வேறு ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி நடக்க இருக்கிற இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்காக இன்றைக்கி நடக்க இருக்கிற தளபதி திருவிழாக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு விஜய் அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது, ஸோ ஒன் லாஸ்ட் குட்டி ஸ்டோரி அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. வெயிட் பண்ணுறேன். அவரோட ஸ்டைலாக சொன்னேன்னா ஐ ஆம் வெயிட்டிங். அதாவது எப்படி சொல்லுது, இந்த ஜனநாயகன் படத்தை சுற்றி நிறைய மீம்ஸு, நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் நெகட்டிவிட்டி. ஸோ அது தெரிஞ்சது தான். ஓகே, எப்போத்துந்தோ நெகட்டிவிட்டின்றது அவ்வளோ சுற்றி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் கேர். பட் மீம்ஸ்ன்றது எனக்கு நிறைய மீம்ஸ் பார்த்தேன், செம்ம சிரிப்பு. ஸோ நம்ம யாரையுமே ஹேட் பண்ண வேணாம். முக்கியமாக சிவகார்த்திகேயன் இது தெரிஞ்சு அவர் வந்து மாட்டிக்கிட்டார், வேறு ஒன்றுமே வழி இல்லை அவருக்கு. ஸோ அவர் ஒன்றும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணோன்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷன், ஸோ அவங்களுடைய அந்த ஒரு இதனால்தான் ஜனவரி 14 ஜனவரி 10 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் பராசக்தியும் செம்மையான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுதா கோங்கரா அவங்களுடைய டைரக்ஷனில் வரப்போகுதுனாலே நான் இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். அண்டு ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்ட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக பராசக்தியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸ் அவங்களுடைய கெரியரில் இந்த நம்பர்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம்ன்ட்டு. ஸோ அந்த நம்பர்ஸ் அப்படின்ட்டு வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் நம்பரில் ரிலீஸ் ஆகிற படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது சிவகார்த்திகேயனுடைய 25வது படம். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்ணதோ அடிக்கிறதோன்றது நான் பார்க்கல. பட் சிவகார்த்திகேயன் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து விஜய் ஃபேன்ஸாக அவர் மாஸ்க் போட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்ணுறது அடிக்கிறதுன்னு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அது ஓகே, ஏன்னா அது நடக்கிறது தானே. ஏன்னா நான் இவன் தான் அப்படின்ட்டு அவனை நேரடியாக காட்டி இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு தைரியமே இல்லை. ஸோ ஏதோ ஒரு முகமுடி, அந்த ஹீரோ ஃபேனா இல்லை இந்த ஹீரோ ஃபேனா இல்லை அந்த பொலிட்டிக்கல் கட்சியோடைய ஒரு பர்சனா அப்படின்ட்டு ஃபேக்காக ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு தைரியமாக இங்கே ட்ரோல் பண்ணவனும் மீம் போடுறவனும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறவனும் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்கான். ஐ ஹோப் இதெல்லாம் வந்து தீராத விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும், வேறு வழியும் இல்லை. நீ ஏன்டா பராசக்தி படத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஒரு ஃபிலிம் லவர். ஓகே, மூவி பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது தளபதி படமாக இருந்தால் என்ன, சிவகார்த்திகேயன் படமாக இருந்தால் என்ன, எந்த படமாக இருந்தாலும் இது தமிழ் சினிமா. ஸோ தமிழ் சினிமா அப்படின்னு வரும்போது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சினிமா நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சொல்லிக்க முடியும். ஓகே, ஏன்னா இந்த வருஷம் 2025 எந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னுட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த பெரிய ஹீரோக்கள் படம் அப்படின்னு சொன்ன எல்லா படமே ரோடாக மண்ணாக போயிடுச்சு. பட் சின்ன சின்ன படங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத வந்த படங்கள் தான் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டாக சொல்கிறது ஒரே விஷயந்தான், எங்களுக்கு பெரிய ஸ்டார் கேஸ்ட் வேணாம், இன்னும் ஒரு எப்படி சொல்லுது, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரையும் குப்பையாக பொறுக்கி போட்டு ஒரு உப்புமா கிண்டி தர வேணாம், எங்களுக்கு சிம்பிளான கதையாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பரான மேக்கிங்கில் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். அது சின்ன ஹீரோஸாக இருந்தாலும் சரி அப்கமிங் ஹீரோஸாக இருந்தாலும் சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் குப்பை படத்தை எடுத்துட்டு நாங்கள் பெரிய பிரம்மாண்டமாக செலவில் பண்ணிட்டோம்,
பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் தூக்கி போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த படம் நாங்கள் எஜெக்ட் பண்ணுவோம், அதாவது ஃப்ளாப் ஆகுவோம் அப்படின்றத திரும்ப மக்கள் காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ எங்களுக்கு தேவை என்ன, ஒரு 100 ரூபாவோ 150 ரூபாவோ மனசையோ ரிலாக்ஸ் பண்ணதுக்கு, எல்லாத்தையும் கவலை மறக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 100 ரூபா 150 ரூபாவோ எங்களை திருப்திப்படுத்த விதத்தில் இருந்தாலே போதும். நாங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஹோப் இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்தாவது பர்சனல் லைஃப் ஆகட்டும் சினிமாவாகட்டும் ரெண்டுமே ஒரு படி மேலே போனால் நல்லாயிருக்கும்னுட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பேச வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக பேசிட்டேன். பட் ஆக்சுவலாக இது சனிக்கிழமை சினிமா கதைகள். வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு நினச்சாலும் ஆல்ரெடி டைம் 15 மினிட்ஸ் தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வீடியோ லென்த்தாக கொண்டு போனால் அது ரொம்ப போர் ஆகிடும். ஸோ அதனால இங்கே கட் பண்ணிக்கிறேன். அண்ட் எத்தனை பேர் தளபதி திருவிழாக்காக வெயிட் பண்ணுறீங்க, அண்ட் நம்மளுடைய தலைவர் விஜய் அவருடைய ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அவருடைய குட்டி ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி ஜனநாயகன் இந்த படத்தோடைய அந்த ட்ரெய்லருக்காகவும் சரி, அந்த ஓவரால் படத்துக்காகவும் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊரில் இந்த படத்தை எந்த டைமில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும் சொல்லுங்கள். அவள்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நான் பார்த்த மீம்ஸில் ரீசெண்டாக இந்த ஒரு 2 மீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மீம்ஸ் பற்றி என்னென்னா போடுறேன் பாருங்கள். நாளைக்கு மலேசியால ஆடியோ லான்ச் வச்சிருக்கேன். தம்பி கலந்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? நான் தளபதி ஃபேன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். எங்கடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். தலைவரே, எனக்கு ஒரு 2 நாள் லீவும் 50,000 ரூபாய் பணமும் வேணும். இதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கிற ராஜா நீ? மலேசியால ஒரு முருகன் கோயில் இருக்கு. மலேசியா முருகன். என்ன பண்ண போற நீ அங்க போய் ஜெயிலர் 2 சும்மா பிரம்மாண்டமான ஹிட் ஆகும்னு சொல்லி அங்க போய் வேண்டிட்டு அளவு குத்தி உங்களுக்கு அர்ச்சனை பண்ண போறேன். என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அளவு குத்துவேனே. ஏன்பா தூக்குறீங்க? என்ன அமுக்கத்தாண்டா? ஏண்டா டேய். நான் ரீசெண்டாக பார்த்த மீம்ஸ்லேயே இந்த 2 மீம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்சன் அவருடைய அந்த மீம் தான் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த சீனோட பார்க்கும்போது நெல்சன் ரொம்ப பொருத்தமாக இருந்தார். எனக்கு நெல்சன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மீமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜனநாயகன் படத்தோடைய ஆடியன்ஸ்க்கு ஹோப் 3 பேருமே வராங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அட்லி ஆல்ரெடி வந்துட்டார், நெல்சனும் வந்துட்டார். லோகேஷும் இன்னேற்று வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஈவினிங் தான் அப்லோட் பண்ண போகிறேன், அதாவது 6க்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னேற்றுக்கு எல்லாருமே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதே மாதிரி ஆடியோ லான்ச்சும் ஸ்டார்ட் ஆகிருக்கோம், தொடங்கியிருக்கோம் இன்னேற்றுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன எப்படின்னுட்டு நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அவெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி பார்த்துக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலோடைய ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.